பாபா இருக்காருன்றது இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் திலக வைக்கும் போது எனக்கு அனுபவம் ஆச்சு. எல்லாருடைய உள்ளத்துல எவ்வளவு பாபா மேலே அன்பு இருக்குன்றது உங்களை பார்க்கும்போது எனக்கு அனுபவம் ஆகுது. அப்படின்னா எவ்வளவு உங்க உள்ளத்துல பாபா இருக்கார் அப்படின்னா எவ்வளவு உங்களுக்கு பாபா மேலே அன்பு இருக்குன்றது உங்களை பார்க்கும்போது எனக்கு அனுபவம் ஆகுது. இருக்கு. பிராக்டிக்கலா பார்த்தேன் நானு. ஒவ்வொருத்தருக்கு திருஷ்டி கொடுத்து திலக வைக்கும் போது அப்படி எல்லாருடைய கண்ணில் அன்பு கண்ணீர் வடியுது. கண்ணில் அப்படி நிறைஞ்சிருக்கு எல்லாருக்கும். அப்ப தோணுச்சு அப்படின்னா எல்லாருடைய உள்ளத்துல பாபா அப்படியே அடங்கி இருக்கார். அதுவும் இந்த பட்டியில உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. கரெக்டா? இவ்வளவு நாள் இருந்ததையோட இன்னைக்கு உங்களை இந்த வட்டியில கூப்பிட்ட உடனே அன்பு கூடின மாதிரி எனக்கு அனுபவம் ஆகுது. உண்மையா? இல்ல முதல்ல இருந்தது சிஸ்டர் அப்படி நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூடிடுச்சு. அன்பு பாருங்க, எல்லாருக்கும் அது அழைப்பு கொடுத்த உடனே எல்லாருக்கும் வந்துடுச்சு, அனுபவம் ஆயிடுச்சு. அப்போ அழைப்பு கொடுக்கும் போதே பாபா உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டார். அப்படின்னா பாபா ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு? ஒவ்வொரு குழந்தையும் கூட என்னுடைய அன்பான குழந்தை, அந்த அன்பான குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் என் பக்கத்திலேயே இருக்கணும், என் கிட்டையே இருக்கணும், என்னையே நினைக்கணும், என்னை போல ஆகணும் அப்படின்னுட்டு பாபா உங்க மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கார், ரொம்ப ஆசை வச்சிருக்காரு என்று தோணுது. ஏன்னா 15 வருஷத்துக்கு முதல்ல உங்களை செலக்ட் பண்ணிருக்கார் இல்லையா? அப்பனா பாபாக்கு உங்க மேலே எக்ஸ்ட்ரா அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல 15 வருஷத்துக்கு முதல்ல உங்களை செலக்ட் பண்ணிட்டார் இல்லையா? மற்றவங்கள செலக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ ஒரு அனுபவம் சொன்னாங்க உமாஸ்டர். ஒரு மாதாஜி 13 வருஷமா அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் ஞானத்துல வராங்க, அழுகுறாங்களா. ஏன் அழுகுறீங்கன்னா, எங்களை மட்டும் கூப்பிடல, 15 வருஷம் ஆயிருந்தா எங்களை கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா, ஏன் பாபா அப்படி பண்ணிட்டாரு? 15 வருஷம் ஆத்மாக்கள் மட்டும் கூப்பிட்டாரு அப்படின்னா 13 வருஷம் ஆத்மாக்கள் பாருங்க என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. அவங்களுக்கு இருக்கு, அடுத்தபடி இருக்கு. ஆனா அவ்வளவு அன்பு, அது ஃபீல்னா என்ன, அவ்வளவு அன்பு தானே. அப்படின்னா எவ்வளவு அன்பு பாபா மேல அவங்களுக்கும் இருக்கு பாத்தீங்களா? அந்த அன்புனால ஏங்குறாங்க. அது தெரியாதுல்ல அவங்களுக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எங்களுக்கு கிடையாது போல, இவங்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டாங்க. அவங்க 2 வருஷம் கழிச்சு வைக்கல பிரதர், அடுத்த மாசம் தான் வச்சிடுவோம் பிரதர். பாவம் தானே, வினாசம் ஆயிடுச்சுன்னா தெரியாதுல்ல. அடுத்து அவங்களுக்கு வைப்போம் பிரதர், எல்லாருக்கும் வச்சிடுவோம் பிரதர். சரிதானே? 1 வருஷம் ஆத்மாக்களுக்கு வச்சிடுவோம். எதுக்கு நம்ம வித்தியாசம் பாக்குறது? ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்காரு, 1 வருஷ குழந்தை கூட என்ன சொல்றாரு, ஒரே கிளாஸ் தானே சொல்றாரு, ஒரே பிராப்தி தானே கொடுக்கறாரு. ஆனா 15 வருஷ ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாரு. ஏன் மார்க் போடுறாரு?
15 வருஷமா 20 வருஷமா பாபா 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 பாபான்னு பிடிச்சிருக்கீங்கல்ல. அவங்க இப்பதானே வந்திருக்காங்க. நீங்க 15 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாபா பாபான்னு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு பாபா எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாரு. ஆனா ஒரு வருஷம் ஆத்மா பாபா விட்டுடுவாரா? நீ ஒரு வருஷம் ஆச்சு, நீ புருஷார்த்தம் பண்ணல, நான் பிராப்தி கொடுக்க மாட்டேன்னு பாபா சொல்ல மாட்டாரு. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பிராப்தி கொடுப்பாரு. உங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாரு. எனக்கு இத்தனை வருஷமா இருக்கீங்கல்ல, அதனுடைய கணக்கு பாப்பாரு இல்லையா? நீங்களும் இத்தனை வருஷமா என்ன பண்ணிருக்கீங்க? உடல் சேவா பண்ணிருக்கீங்க, மனசா சேவா பண்ணிருக்கீங்க, வாச்சா சேவா பண்ணிருக்கீங்க. 20 வருஷமா 25 வருஷமா பாபா பாத்தீங்கன்னா மாச பணம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. 99% இதுல யாருமே பாபா யஜ்ஞ சேவா பண்ணாம யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி யாரும் இல்ல. 25 வருஷமா பாபா பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வட்டி எவ்வளவு ஆகும்? அதுக்கு வட்டி பாபா கொடுப்பார்ல. புரியுதா நான் சொல்றது? அவங்களுக்கு ஜாஸ்தி பிராப்தி வருமா வராதா யோசிச்சு பாருங்க நீங்க. பாபா அதுக்கு வட்டிக்கு வட்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு இல்லையா? ஏன்னா இவ்வளவு வருஷமா நீங்க சேவா பண்ணிருக்கீங்க இல்லையா? தன் சேவா பண்ணிருக்கீங்க, இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சரி சென்டர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அதுக்காக நீங்க கொடுக்காம இல்லையே. எல்லாரும் பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க, யதாசக்தி பணமும் கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லா ரூபத்துல சேவா பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப அது பிராப்தி பாபா கொடுக்க மாட்டாரா? நிறைய கொடுப்பார், கொடுத்துட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காருல்ல. உங்களை பாபா குறைச்சி வைக்கல, வச்சிருக்காரா? சொல்லுங்க. பாபா நல்லா தானே வச்சிருக்காரு. ஞானத்துல இல்லாதவங்க சின்ன வயசுல எல்லாம் கூட பாருங்க இன்னும் பெட்ல இருக்காங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு வயசு? நீங்க இன்னும் நல்லா இருக்கீங்கல்ல. யார் நல்லா வச்சிருக்காரு? பாபா தானே வச்சிருக்காரு. வருமானத்தையும் கொடுத்திருக்காரு, எதுலயும் குறை வைக்கல. மற்றவங்களே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, கலியுகி ஆத்மாக்களை பாபா நல்லா வச்சிருக்காரு. ஏன்னா பாபாவும் பாக்குறாரு இல்லையா, இந்த குழந்தைங்க 4 ரூபத்துல சேவா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இருக்கு, எல்லாரும் சம்பூர்ண ஆகல. ஆனா அந்த குறைகளை இந்த வட்டியில என்ன பண்ணிடணும்? எல்லாரும் சமாப்தி பண்ணிடணும். எல்லாருமே என்னென்ன நம்ம கிட்ட சூக்ஷ்ம குறை இருக்கு இல்லையா, இன்னைக்கு இந்த வட்டியில ஸ்வஹா பண்ணிடணும். ஏன்னா மேரா பாபா. பாபா யாரு? என்னுடைய பாபா. என்னுடைய பாபா நம்ம உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுறது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாமே என்ன ஆயிடும்? அந்த மேரா பாபான்னு வந்தாலே பலிய அர்ப்பணம் ஆயிடும். நம்ம அந்த மேரா பாபான்றது இன்னும் அந்த உள்ளத்துல சம்பூர்ணமா கொண்டு வராததுனாலதான் என்ன ஆகுது? நம்ம கிட்ட இன்னும் சூக்ஷ்மமா என்ன இருக்கு? பலகீனங்கள், குறைகள், விகாரங்கள் சூக்ஷ்மமா இருக்கு. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இல்ல என்கிட்ட எந்த குறையும் இல்ல யாரா சொல்ல முடியுமா? முடியாது. எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே புருஷார்த்தி. புருஷார்த்தின்னா முயற்சி பண்ணக்கூடியவங்க தான். இன்னும் நம்ம ஆகல, ஆனா ஆகணும். நாம ஆகலைன்னா பாபா என்ன சொல்லியிருக்காரு? நான் உங்களை ஆக்குறேன்றாரு. ஆக்குறேன்றார். இப்போ இந்த வாணியில கூட பாபா சொன்னார் இல்லையா, இந்த சீசன்ல செகண்ட் வாணியில இப்போ நீங்க செய்த புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, எல்லாமே முடிஞ்சிடுச்சிருக்கார் பாபா. கேட்டீங்களா? அந்த வாணியில புருஷார்த்தம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அர்த்தம் என்ன? புருஷார்த்தம் முடிஞ்சிடுச்சுன்னா அர்த்தம் என்ன?
நீங்க எவ்வளவு செஞ்சீங்களோ அவ்வளவுதான். ஆனாலும் கொஞ்சம் பாபா கேப் புருஷார்த்தம் பண்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்திருக்காரு. பிராப்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பாபா நமக்கு டைம் கொடுத்திருக்காரு. ஏன்னா குழந்தைங்க சம்பூர்ண நிலை அடையல, அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்திருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் நாம என்ன பண்ணமோ அவ்வளவுதான்ற மாதிரி பாபா அந்த வாணியில சொல்லிருக்கு. அந்த வாணி நல்லா 10 தடவை படிங்க, எல்லாரும் 10 தடவை கேளுங்க, அவ்வளவு நல்லா இருக்கு அந்த வாணியில. வாணியினுடைய சாரமே என்ன? மே அவர் மேரா, மேரா பாபா. வாணியினுடைய சாரமே அதுதானே, நான் ஆத்மா, என்னுடைய பாபா. சோ என்னுடைய பாபான்னுட்டு உள்ளத்துல வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? நான் ஆத்மான்னு வரணும். அதான் வாணியில பாபா சொன்ன. அந்த நான் ஆத்மான்றது நீங்க நினைச்சா மட்டும் பத்தாது. அத பாபா என்ன சொன்னாரு? நினைச்சா பத்தாது, மானனா ஒத்துக்கணுமா, புரிஞ்சுக்கணுமா. ஆத்மான்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்கினாதான் என்ன போக முடியும்? தேகம், தேக சம்பந்தம் அனைத்தும் விடுபட முடியும். நான் ஆத்மான்றது இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கல. நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்காததுனாலதான் இன்னும் நமக்கு தேக அபிமானம் வருது. அந்த தேக அபிமானம் சரீரத்திலயும் புத்தி அபிமானமும் ஸ்தூல அபிமானம் எல்லா அபிமானம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் ஆத்மான்றது நாம புரிஞ்சுக்கல. எப்ப நீங்க நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்கிறீங்க, நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க, ஏத்துக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக் தேகம் மறந்து போகும். தேகம் மறந்து போகும்போது சம்பந்தம் மறந்து போயிடும். சம்பந்தம் மறந்து போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? உலகமும் மறந்து போயிடும். நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்னுடைய பாபா. அந்த என்னுடைய பாபான்றது உள்ளத்துல வந்துடும். என்னுடைய பாபான்னுட்டு நாம தன்னுடைய புத்தியில வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும், கண்ணுல வச்சுக்கணும் பாபாவை. எனக்கு ஒரே பாபா, மனசுல புத்தியில கண்ணுல எல்லாத்துலயும் எனக்கு ஒரே பாபா. அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? இந்த தேக சம்பந்தம் எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஒரு செகண்ட்ல நாம பறக்கக்கூடிய சக்தி நம்ம அடையும். ஒரு செகண்ட்ல நாம அனைத்து பிரச்சனைகளை சமாப்தி பண்ணக்கூடிய சக்தி நம்ம அடைய முடியும். பாபா சொல்றா இல்லையா, மேரா பாபா நீங்க சொன்னா போதும் என்ன ஆயிடும் பாபா? 2 வருஷத்துக்கு முதல்ல பிரச்சனை சமாப்தி ஆயிடும். ஞாபகம் இருக்க? 2 வருஷத்துக்கு முதல்ல என்னுடைய பாபா நீங்க மனதார சொன்னீங்கன்னா பிரச்சனை என்ன ஆயிடும்? சமாப்தி ஆயிடும் சொன்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? யார் யார் ஞாபகம் இருக்கு? கை தூக்குங்க. இருக்கு, சில பேருக்கு இல்லை. அந்த என்னுடைய பாபான்றது அப்போ இன்னும் என்னுடைய உள்ளத்துல வரல இல்லையா? இன்னும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என்னால ஃபேஸ் பண்ண முடியல. குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளை என்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னு என்ன காரணம்? இன்னும் என்னுடைய உள்ளத்துல என்னுடைய பாபான்றது வரல. அதானே அர்த்தம். என்னுடைய பாபான்றது உள்ளத்துல வந்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? வர பிரச்சனை கூட என்ன ஆயிடும்? ஈஸியா சமாப்தி ஆயிடும். பிரச்சனை வரும், பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. எது வரைக்கும் வரும்? கடைசி வரை வரும், கடைசி வரை வரும். பிரம்மா பாபாவுக்கே வந்தது, அம்மாவுக்கே வந்தது, அப்ப நமக்கு வராதா? வராதா சொல்லுங்க. அம்மாக்கு என்ன பிரச்சனை? பாபாக்கு என்ன பிரச்சனை?
உங்களுக்கு மாமா ஹிஸ்டரியில தெரியும், கேன்சர் இருந்தது. கடைசி நாள் வரைக்கும் மாமாக்கு சரீரத்துல வியாதி இருந்தது. ஆனா அந்த வியாதி இருந்தா கூட மாமா என்ன பண்ணாங்க? பெட்ல இருந்தாங்களா? பெட்ல இருந்தாங்களா மாமா? கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க? சேவா பண்ணாங்க இல்லையா மாமா? பாபா 93 வயசு, கடைசி நாள் வரைக்கும் பாபாக்கு இருமல் இருந்தது இல்லையா? சேவா பண்ணாரா பண்ணலையா? எப்படி பண்ணாரு? ஏன் உள்ளத்துல பாபா வச்சிருந்தாரு. பாபா மாமானுடைய ஹிருதயத்துல யார் இருந்தாங்க? சிவபாபா இருந்தாங்க இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு வேற எதுவுமே புத்தியில வரல. சதா பாபா நினைவு உள்ளத்துல இருந்ததுனாலே தேக பிரச்சனை கூட ஒரு பிரகிருத்தினுடைய பிரச்சனை தானே. பிரகிருத்தின்னா புரியுதா? இயற்கைன்னா பஞ்ச தத்துவத்திலிருந்து ஆனது தானே. பிரகிருத்தின்னா மழை வெயில், அதான் பிரகிருதி கிடையாது. சரீரம் கூட பிரகிருதி தானே, பஞ்ச தத்துவத்திலிருந்து ஆனது தானே. அந்த பிரகிருதி மேல கூட அவங்க ஜீத் வெற்றி அடைஞ்சாங்களா அடையலையா? அடைஞ்சி காட்டினாங்க இல்லையா? இன்னைக்கு ஜானகி தாதி எடுத்துக்கங்க, அவங்க வயசு என்ன தெரியுமா? 90 தாண்டிடுச்சு நினைக்கிறேன், 90 என்னவோ. இன்னைக்கு அவங்க உலகம் எல்லாம் சுத்துறாங்க. எப்படி அவங்களுக்கு சக்தி கிடைச்சது? அவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து சக்தி கிடைக்குது? பாபா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாரா? நம்ம கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. ஏன் தாதிக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாங்க தெரியுமா? தாதி ஒரு தடவை கிளாஸ்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ்ல ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு எனக்கு உலகமே சுத்துற சக்தி எனக்கு பாபா கொடுத்தாரு. காரணம் ஒண்ணுதான், ஒண்ணுதான் சொன்னாங்க. அமிர்த வேளா யோகா. அமிர்த வேளா யோகானாலதான் தாதி சொல்றாங்க, இன்னைக்கு நான் சின்ன வயசு போல சுத்துறேன்னா அதுக்கு காரணம் என்ன? அமிர்த வேளா யோகா. அப்போ அமிர்த வேளா யோகா பண்ணதுனாலே தாதிக்கு பாபா சக்தி கொடுத்திருக்காரு இல்லையா? 4 வருஷத்துக்கு முதலையோ 5 வருஷம் முதல்ல தாதி இனி செத்தே போயிடுவாங்க, அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. பழைய ஆளுங்களும் சில பேர் கேட்டிருப்பீங்க, சாகர ஸ்டேஜ்ல இருந்தாங்க தாதி. இன்னைக்கு அதே தாதி என்ன ஆயிட்டாங்க? உலகம் சுத்துறாங்க. எப்படி இருக்காங்க பாத்தீங்கல்ல? காரணம் என்ன? அமிர்த வேளா யோகா. உங்களுக்கே தெரியும், குல்சார் தாதிக்கு கேன்சர் இருந்தது, ஆபரேஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கும் அவ்வளவு சக்தி எங்கிருந்து கிடைச்சது? எப்படி கிடைச்சது? சும்மா பாபா அப்படியே கொடுத்துருவாரா? இல்ல சும்மா கொடுத்துருவாரா? ஃப்ரீயா கொடுத்துருவாரா பாபா? அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவ்வளவு யோகா பண்றாங்க. அவ்வளவு தன்னுடைய மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு தன்னுடைய உள்ளத்துல பாபாக்கு இடம் கொடுத்திருக்காங்க, பாபாவை வச்சிருக்காங்க. எதை எதிர்பார்க்காம பாபா 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 சேவா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. புத்தி சேவால இருக்கு, புத்தி பாபா கிட்ட இருக்கு. அந்த பாபா சேவா ரெண்டுல இருக்கக்கூடிய காரணத்தினால, உள்ளத்துல பாபா இருக்கிறதுனால பாபா அவங்க சக்தி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க வயசுல எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் யார் இருக்காங்க? 3 தாதி எக்ஸாம்பிளா இருக்காங்க இல்லையா? 3 தாதி எக்ஸாம்பிள் இருக்காங்கல்ல. நாம பாபா அம்மாவே பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல. அவங்கள விட்டுடுங்க, பாபா அம்மா விட்டுடுங்க. சக்காரத்துல இன்னைக்கு நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்காங்கல்ல. அவங்க கிட்ட என்ன சக்தி இருக்கு? அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, தபஸ்யா பண்ணிருக்காங்க, அத்தக் சேவா பண்றாங்க. தன்னுடைய உள்ளத்துல பாபா தவிர வேறே
எதுக்கும் யாருக்கும் இடம் கொடுக்கல. வேற யாருக்கும் இடம் இல்லை. பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எதையும் எதிர்பார்க்கல, என்ன ஆசைப்படல. இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய உள்ளத்துல யார் இருக்காங்க? பாபா இருக்காங்க. சோ உள்ளத்துல பாபா இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய உடல்லையும் சக்தி இருக்கு, ஆத்மாலையும் சக்தி இருக்கு. இன்னைக்கு பிரகாஷ்மணி தாதி வயசு என்ன? 85 வயசு. இன்னைக்கு பாருங்க சேவா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்க்கும்போது நோயாளியா இருக்காங்களா? இல்ல இல்லையா? ஏன்? உள்ளத்துல பாபா இருக்காங்க. நம்முடைய உள்ளத்துல பாபா நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? நம்ம கிட்ட சேஃப்டி. பாபா உள்ளத்துல இருக்காருன்னா நம்ம கிட்ட என்ன? தங்க சாவி இருக்கிற போலே. எப்படி உங்ககிட்ட தங்க இருந்ததுன்னா அது எப்பவுமே வேல்யூ தானே. கோல்டு எப்பவுமே வேல்யூ. அதனால தானே எல்லாரும் அவங்க வீட்டுல என்ன வச்சுக்கிறாங்க? கோல்டு வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த கோல்டு யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா பாபா என்ற தங்க சாவி உங்ககிட்ட இருந்ததுன்னா அப்ப உங்க வாழ்க்கைக்கு சேஃப்டி. அந்த பாபா என்ற தங்க சாவி உங்ககிட்ட இருக்கா? நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட தங்க கொடுத்தா பத்திரமா வச்சுக்குவீங்களா இல்லையா? தங்கத்தை எப்படி வச்சுக்குவீங்க? பத்திரமா தானே வச்சுக்குவீங்க. இல்ல அப்படியே கண்டபடி காணாம போட்டுடுவீங்களா? பீரோல ஒரு 5000 ரூபாய் கூட இருக்காது வீட்டுல. அந்த சாவி என்ன பண்றோம்? பத்திரப்படுத்துறோம் இல்லையா? ஒரு 5000 ரூபாய் கூட இருக்காது, அதை கூட நம்ம என்ன பண்றோம்? பத்திரப்படுத்துறோம். அந்த பாபா என்ற தங்க சாவியை பத்திரமா வச்சிருக்கிறேமா? நான் உள்ளத்துல பத்திரமா வச்சிருக்கிறேனா? ஏன்னா மாயா 4 பக்கம் சுத்திட்டே இருக்கு. மாயா என்ன பண்றது? 4 பக்கம் சுத்துது. எங்கிருந்து நம்ம பறிச்சுட்டு போலாம்? தங்க சாவியே பறிச்சுட்டு போலான்னு மாயா சுத்திட்டே இருக்கு. பஞ்ச விகாரங்கள் சுத்திட்டே இருக்கு. நம்ம சுத்துற, ஆனா நமக்கு தெரியாது. மாயா கண்ணுக்கு தெரியுமா? எப்படி பாபா கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, மாயாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. மாயா சுத்திட்டே இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க பாபா குழந்தையா, பாபா கைவிடாம இருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்களோட சேர்ந்து ஞானம் கேட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் பாபா கைவிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் பாபா குழந்தையே இருக்கீங்கன்னா காரணமே என்ன? தங்க சாவியே பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கோல்டன் சாவி உங்ககிட்ட இருக்குதானே? பத்திரமா வச்சிருக்கீங்களா? உஷாரா இருங்க. கடைசி நேரத்திலேயாவது மாயா பறிச்சிடக்கூடாது. உஷாரா வச்சுக்கோங்க, உள்ளத்துல வச்சுக்கோங்க. அந்த சாவி இடுப்புல வச்சுக்கல. இந்த சாவி எங்க வச்சுக்கிறது? இடுப்புல வைக்க முடியாது, உள்ளத்துலதான் வச்சுக்க முடியும். அந்த தங்க சாவியே நான் உள்ளத்துல வச்சிருக்கிறேனா, பத்திரமா வச்சிருக்கிறேனா? அந்த தங்க சாவியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு டபுள் லாக் வேணும் இல்லையா? தங்க சாவியை நாம சேஃப்டியா வைக்கணும்னா டபுள் சாவி வேணும். அந்த டபுள் சாவி என்ன? பாபா நினைவு, சேவா. இது 2 தான் நம்ம தங்க சாவியே பத்திரமா வச்சுக்கணும்னா. சாவிக்கு இன்னொரு சாவி டபுள் லாக் இல்லையா? கோல்டு தானே. இந்த கோல்ட பத்திரமா வச்சுக்கணும்னா டபுள் லாக் வேணும் இல்லையா? பாபா நினைவு பண்ணிட்டே இருக்கணும், சேவா பண்ணிட்டே இருக்கணும்.
அப்பதான் நாம பாபா என்ற கோல்டன் சாவி பத்திரமா வைக்க முடியும். அந்த கோல்டன் சாவியை பத்திரப்படுத்த படுத்த படுத்த அது டைமண்ட் சாவியா மாறிடும். அப்படின்னா டைமண்டுக்கு கோல்டையோட என்ன வேல்யூ ஜாஸ்தி, ஜாஸ்தி தானே. டைமண்டுக்கு கோல்டையோட ஜாஸ்தி வேல்யூ. சோ அந்த கோல்டன் சாவி பத்திரமா வைக்க வைக்க அந்த கோல்டு என்ன ஆயிடும், டைமண்டா மாறிடும். அப்படின்னா வேல்யூபிள் ஆயிடும். அதனாலே அந்த பாபா என்ற கோல்டன் சாவியை நீங்க பத்திரப்படுத்தணும், உள்ளத்திலேயே நீங்க வச்சுக்கணும். எப்போ நீங்க மேரா பாபான்னு சொல்றீங்களோ, அந்த மேரா பாபான்னு சொல்லும் போது பாபா கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள், குணங்கள், ஞானம் எல்லாமே உங்களுடைய சொத்தாக மாறும், ப்ராப்பர்ட்டியா மாறும். ஏன்னா மேரா பாபான்னு சொல்லும் போது பாபா கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிடும், எல்லாமே என்ன ஆயிடும், நம்முடையதாயிடும் இல்லையா. அப்பா கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிடும், நம்முடையதாயிடும் இல்லையா. சோ அந்த மேரா பாபான்னு சொல்லும் போது அவர்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே அடையிறதுக்கு நாம உரிமையாளர் ஆயிடும், அதிகாரி ஆயிடும். அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சிடும். சோ பாபா கிட்ட என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பாபாவுடைய குணத்தை புகழ் பாடும் போது பாபாவை ஞானக்கடல் சொல்றோம் இல்லையா. சோ அந்த ஞானக்கடல் பாபானுடைய புகழ் எதை நம்ம பாடுறோம், அந்த ஞானம் என்ற பொக்கிஷம் என்ன ஆயிடும், நம்முடையதாக மாறிடும். அப்படின்னா அர்த்தம் என்ன, நம்முடையதா மாறிடும்னா அர்த்தம் என்ன, ஞான ஸ்வரூப ஆத்மா ஆயிடும். ஞானக்கடல் பாபானுடைய புகழ் பாடுறோம். ஆனா அந்த பாபா கிட்ட இருக்கிற ஞானம் ஃபுல்லா என்ன ஆயிடும், அந்த ஞானம் ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடும். அப்படின்னா ஞானத்தினுடைய ஸ்வரூபம் ஆயிடும். பாபா சொல்லாலே யோகி பனோ ஞானி பனோ. அப்ப நாம ஞானி து ஆத்மா ஆயிடும். ஞானி து ஆத்மான்னு யாரே சொல்லப்படும், யாருடைய உள்ளத்திலே ஞானம் இருக்கு. ஞானம் இருக்குன்னா அர்த்தம் என்ன, அவங்களுடைய பார்வை எப்பவுமே ரொம்ப உயர்வா இருக்கும். அப்படின்னா எதை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு நெகட்டிவே தெரியாது. அந்த மகாபாரதத்துல சொல்றாங்க இல்லையா, தர்மர் துரியோதனன் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துக்கு தானே அனுப்புனாரு, வேற வேற ஊருக்கு அனுப்பலையே, ஒரே இடத்துக்கு தான் அனுப்புனாரு. ஆனா தர்மருக்கு யாரை பார்த்தாலும் நல்ல குணமே தெரிஞ்சது. ஆனா துரியோதனனுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டதே தெரிஞ்சது. ஏன் ஏன் அப்படி, ஒரே மனுஷனை பார்க்கும் போது அவனுக்கு நல்லது தெரிஞ்சது, இவருக்கு கெட்டது தெரிஞ்சது. ஏன்னா அவருடைய புத்தி, துரியோதனனுடைய புத்தி எப்படி இருந்தது, துர்புத்தி இருந்தது. அந்த துர்புத்தி இருந்ததுனாலே யாரை பார்த்தாலும் அவருக்கு என்ன கெட்டவங்களாகவே தெரிஞ்சது. ஆனா தர்மருக்கு என்ன ஆயிடுச்சு, யாரை பார்த்தாலும் சரி அவர் புத்தி திவ்ய புத்தி இருந்தது. அந்த திவ்ய புத்தி இருந்ததுனாலே அவருக்கு யாரை பார்த்தாலும் சரி அவங்களுடைய விசேஷமான குணம் தெரிஞ்சது, நல்ல குணமே தெரிஞ்சது இல்லையா. சோ ஒரே இடத்துல ரெண்டு பேரு போனாலும் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமா தெரிஞ்சது. சோ ஞானி து ஆத்மா என்றால் என்ன, யாரை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி அவங்களுடைய கண்ணுக்கே என்ன தெரியும், நல்லதுதான் தெரியும், கெட்டதே தெரியாது. அத ஞானி து ஆத்மா. யார்கிட்ட பேசுனா கூட அவங்க என்ன பேசுவாங்க, பாபா பாபா பாபா.
பாபா பத்தி தான் பேசுவாங்க, வியர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஞான ஸ்வரூப ஆத்மா ஆயிட்டாங்க இல்லையா. ஞான ஸ்வரூப ஆத்மா ஆனதுனாலே அவங்க வாயிலே பாபா ஞானத்தை தவிர, பாபா தவிர வேறு வார்த்தையே வராது. அத ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள்ள வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். உடல் மூலமா வேலை செய்தாலும் சரி, கை வேலை செய்யும், உடல் வேலை செய்யும். ஆனா அவங்களுடைய உள்ளத்திலே பாபா இருக்கிறதுனாலே பாபா 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 அந்த பாபா நினைவுல செய்வாங்க. சோ ஞானி து ஆத்மா என்றாலே ஞான ஸ்வரூப ஆத்மா. உள்ளத்துல ஞானம் நிறைஞ்சி இருக்கணும். மனசுல, புத்தியிலே, பார்வையிலே, வார்த்தையிலே, நடத்தையிலே, எல்லாத்துலயும் பாபா. நம்மள பார்த்தாலே என்ன சொல்லணும்? இவங்க எல்லாம் மகான் ஆத்மாக்கள். இவங்கள மகான் ஆத்மான்னு உங்களை பார்த்தா எப்படி சொல்லுவாங்க? ஞானியே இருந்ததுனே மகான் ஆத்மான்னு சொல்லுவாங்க. நாமளும் மற்றவங்கள போலயே டிவி பாக்குறோம், மற்றவங்கள போலயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறோம் வச்சுக்கங்க. அப்ப நம்மள ஞானின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. யாரை பார்த்தாலும் சரி அவங்களுடைய விசேஷத்தை தெரியும். யாரை பார்த்தாலும் சரி வாயில என்ன வரும்? பாபானுடைய ஞானம் தான் வரும். வேற பேச்சு பேசுறதுக்கு தோணாது, வாயிலே வராது. காது கூட என்ன ஆகும்? கெட்டது யாராவது பேசுறாங்களா, வேஸ்ட், கேட்க பிடிக்காது. ஏன்? உங்க உள்ளத்துல பாபா இருக்கார் இல்லையா. உங்க உள்ளத்துல பாபா இருக்கும் போது கெட்டது கேட்கறதுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? அரே நம்ம பாபா குழந்தை, தேவையில்லாத நமக்கு எதுக்கு? யாராவது பேசினா கூட என்ன தோணும்? காது கேட்காது. அந்த இடத்துல இருந்து என்ன தோணும் தெரியுமா? இந்த இடத்த விட்டு போயிடலாம். அது போலாம், ஈஸியா போலாம். சொல்லல ஏதாவது, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் அவசரமா போகணும். மனசுதானே காரணம். அதனால நம்ம வேஸ்ட் கேட்கவும் தோணாது. யார் ஞானியா இருக்காங்க, வேஸ்ட் கேட்கவும் தோணாது, பேசவும் தோணாது. உடல்னால செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மா சிரேஷ்ட கர்மா ஆயிடும். நம்ம கிட்ட யாரு வந்தாலும் சரி அவங்க கூட என்ன அனுபவம் பண்ணுவாங்க? அப்பா இவங்க கிட்ட போனா வேற வார்த்தையே வரமாட்டேன்றது. பாபா தவிர இவங்க வாயில ஒண்ணுமே வரமாட்டேன்றது அப்படின்னுட்டு அவங்க உங்ககிட்ட அந்த அனுபவத்தை எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நீங்க பாபா பாபான்றீங்க. அதனால நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். என்ன, இவங்க பாபானுடைய குழந்தைங்க, இவங்க மகான் ஆத்மாக்கள், இவங்க தபஸ்விகள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னா உள்ளத்திலே பாபா இருக்கணும். எப்போ நாம உள்ளத்துல மேரா பாபான்னு சொல்றோம், நாம ஞான ஸ்வரூபாயிடும். எப்ப நாம உள்ளத்திலிருந்து மேரா பாபான்னு சொல்றோம், பாபா கிட்ட இருக்கக்கூடிய சர்வ சக்திகள், பாபாவை சர்வசக்திவான் சொல்றோம் இல்லையா, சர்வசக்திவான் பாபாவை நாம தன்னுடையவனாக ஆக்க முடியும். அப்படின்னா பாபா கிட்ட இருக்கிற சக்திகள் ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடும். அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, அந்த சக்தி ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடும். எப்படி ஹனுமானுக்கு ராம் சொன்ன உடனே என்ன ஆச்சா? சக்தி வந்துருச்சா?
சொன்னாங்க இல்லையா? பக்தியில கேட்டிருக்கீங்க இல்லையா? அவர் ஸ்ரீராம் சொன்ன உடனே என்ன ஆகுமா? அப்படியே சக்தி வந்துருமா. எப்படி அவருக்கு வந்துச்சு? ராம் சொன்ன உடனே சக்தி வந்துருச்சா? எப்படி வந்துச்சு? அவ்வளவு உள்ளத்துல பாபா வச்சு ராமரை வச்சிருந்தார் இல்லையா? உள்ளத்துல என்ன பண்ணாரு? ராமரை வச்சிருந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு? என்ன பாருங்க, என் உள்ளத்துல யார் இருக்கான்னு திறந்து காட்டினார் இல்லையா? இன்னைக்கு என்கிட்ட அந்த அளவு சக்தி இருக்கா? என்னுடைய உள்ளத்துல பாபா இருக்கார் வேணா பாருங்க. அந்த சொல்ற அளவுக்கு என்கிட்ட உள்ளத்துல பாபா இருக்காரா? நீங்களே செக் பண்ணுங்க. ஹனுமான் பக்தன், நான் பக்தன் கிடையாது, நான் குழந்தை. என்னுடைய உள்ளத்துல பாபா இருக்காரா? அந்த அளவுக்கு நான் பாபாவே உள்ளத்துல உட்கார வச்சிருக்கேனா? என்னுடைய ஒவ்வொரு நரம்புலையும் நாடியிலையும் சுவாசத்திலையும் பாபா இருக்காரா? இருக்காரா? அத நீங்களே செக் பண்ணணும். பிரம்மா பாபனுடைய சரீரத்தை எரிச்சாங்களாம் மதுபன்ல. பாபானுடைய சரீரத்தை எரிக்கும் போது அந்த சுத்தூர வைப்ரேஷன்ஸ்ல சவுண்ட் வந்துச்சு. என்ன வந்துச்சா? பாபா பாபா சிவ பாபா சிவ பாபா. அந்த சுத்தூர அந்த வைப்ரேஷன்ல அந்த பாண்டவ பவன்ல அந்த பிரம்மா பாபனுடைய சமாதி இருக்கு இல்லையா? சாந்தி ஸ்தம்பம், அதுகிட்ட அந்த சவுண்ட் இருந்தது. அப்பனா எந்த அளவுக்கு பிரம்மா பாபானுடைய ஒவ்வொரு நாடியிலையும் நரம்புலையும் ரத்தத்திலையும் யார் இருந்தாங்க? சிவபாபா இருந்தார். அந்த அளவுக்கு என்னுடைய சுவாசத்திலையும் பாபா இருக்காரா? உட்கார்ந்தா பாபா, எந்திரிச்சா பாபா, பாபா இருக்காரா? வேற என்னுடைய உள்ளத்துல எதுவுமே இல்லை, பஸ் பாபா பாபா. அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்துல நான் ஹனுமான் போல வச்சிருக்கிறேனா? அந்த அளவுக்கு நான் உள்ளத்துல வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக் என்கிட்ட என்ன இருக்கும்? அந்த அஷ்ட சக்திகள் தானாகவே வந்துடும் இல்லையா? மேரா பாபான்னு சொல்லும் போதே நம்ம கிட்ட என்ன சக்தி வரும்? அந்த அஷ்ட சக்திகள் வந்துடும் இல்லையா? அப்புறமா நம்ம வாயில இந்த வார்த்தை வராது. எந்த வார்த்தை? எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு அடக்கும் சக்தி இல்லை, என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. இப்படி அந்த வார்த்தை நம்ம வாயில வராது இல்லையா? அந்த சக்தி இல்லை, இந்த சக்தி இல்லைன்னு. ஏன் உள்ளத்துல பாபா இருக்கார். என் உள்ளத்துல பாபா இருக்காருன்னு சொல்லும் போது அந்த அஷ்ட சக்திகள் நம்முடையதாக ஆயிடும். அப்ப அஷ்ட சக்தி உங்ககிட்ட இருக்கும் போது உங்களால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஃபேஸ் பண்ண முடியும். பாபானுடைய சக்தி உங்ககிட்ட இருக்கிறதுனால அனைத்து பிரச்சனைகள் கூட சால்வ் பண்ண முடியும். இன்னொன்னு, பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்காக தானே. யாருக்காக? பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்காக தானே. நாம மேரா பாபான்னு சொல்லும் போது பாபா யாருக்கிட்ட இருப்பாரு? நம்ம கிட்ட தானே இருப்பாரு. நீங்க பாபா என்னுடைய பாபா நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாபாவுக்கு உங்க மேல என்ன ஆயிடும்? அட்டாச்மெண்ட் ஆயிடுமா? ஆகாதா? ஆகுமா? ஆகாதா? உங்களுக்கு யாராவது ஒரு பேரன் பாட்டி பாட்டி பாட்டின்னா போதும், மயங்கிடுவீங்க. மயங்கிடுவீங்க இல்லையா? பேத்தி தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பேரன் பேத்தி ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி சொன்னாலே போதும், மயங்கிடுறீங்க. என்னுடைய பாட்டி அப்படின்னு சொன்னா போதும்,
யாராவது உங்களை அந்த வார்த்தை சொல்லிட்டா மயங்கிடுவீங்களா? இல்ல மயங்க மாட்டீங்களா? நீங்க மயங்க மாட்டீங்க. ஆனா இது மனிதனுடைய சுபாவம். என்ன சுபாவம்? யாராவது என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, என்னுடையதுன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், என்ன ஆயிடும்? உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வருதா வரலையா? சொன்னா வருதா வரலையா? நியாயம் வருது. ஆனா உங்களுக்கு வராது. ஏன்? உங்களுக்கு தான் யாரு? பாபா தானே. உங்களுக்கு வராது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, உங்களுக்கு யாராவது அப்படி சொன்னா போதும், நேரான்னு சொன்ன உடனே உங்களுக்கு பற்று வருதா வரலையா? அப்போ பாபாவுக்கு, பாபா நீங்க என்னுடைய பாபான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வருமா வராதா? வருமா வராதா? வந்துடும்ல. பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வரணுமா வேண்டாமா? வரணும்ல. என்ன அதுல சத்தம் குறைஞ்சு போச்சு? பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வரணும். புரியுதா? அன்பா இருந்தா பத்தாது, பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வரணும். பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வரணும்னா மேரா பாபான்னு வரணும். அந்த மேரா பாபான்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வரும். பாபாக்கு உங்க மேல அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா பாபா என்ன பண்ணுவாரு? உங்களை கட்டி பிடிச்சுக்குவாரு இல்லையா? தாய் குரங்கு என்ன பண்றது? தாய் குரங்கு என்ன பண்றது? குட்டி என்ன பண்றது? புடிச்சுக்கிட்டு போகுது. பாத்திருக்கீங்களா? தாய் குரங்கு அந்த குட்டி குரங்கு என்ன பண்றது? புடிச்சிட்டு போகுது. அது பாட்டுக்கு தாவுது, எல்லாம் பண்ணுது. ஆனா அந்த குட்டி குரங்க புடிச்சுக்குது. அது அவ்வளவு பாதுகாப்பா புடிச்சுக்குது. ஆனா அந்த குட்டி குரங்கு புடிச்சாதானே தாய் குரங்கு பாதுகாக்குது. அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுது? புடிச்சுக்குது இல்லையா? அதே போல நான் அந்த குட்டி குரங்கு ஆயிட்டு என்னுடைய பாபாவை புடிச்சிருக்கேனா? உள்ளத்துல இருந்து நான் பாபாவே புடிச்சிருக்கேனா? அப்ப நான் பாபாவை நான் புடிச்சிட்டேன்னா பாபாக்கு அந்த தாய் குரங்கு குட்டி குரங்கு மேல எவ்வளவு அட்டாச்மெண்ட். அப்ப அது போல பாபாவுக்கு என்ன ஆயிடும்? நம்ம மேல அட்டாச்மெண்ட் ஆயிடும் இல்லையா? ஆகுமா ஆகாதா? பாபா எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா பாபா என்ன பண்ணுவாரு? ஐயோ பாவம், இந்த குழந்தைக்கு என்னை தவிர வேற யார் இருக்காங்க அப்படின்ட்டு பாபா என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? ஆனா நம்ம புத்தியில இன்னும் எனக்கு அவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க காப்பாத்துவாங்க, என் பொண்ணு என் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், என் பையனுக்கு என் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், என் பையன் என்ன நல்லா பாத்துக்குவான், என் பொண்ணு பாத்துக்குவான், என் பேத்தி பாத்துக்குவான், இல்ல நான் பணம் சேமிச்சு வச்சிருக்கிறேன், அந்த பணம் என்னை காப்பாத்தும். கொஞ்சம் 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 ஃபுல்லா இருக்காது. பாபா குழந்தையாரதுக்கு வரும்போது ஃபுல்லா போகாது அந்த மாதிரி புத்தி. ஆனா கொஞ்சம் 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 இருந்தா கூட கொசுறு போல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட பாபா என்ன பண்ணுவாரு? நம்மள புடிச்சுக்குவார? புடிச்சுக்க மாட்டார் இல்லையா? இந்த குழந்தைதான் அவங்களெல்லாம் புத்தியில வச்சிருக்குல்ல, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு பாபா என்ன பண்ணுவாரு? அவர் நம்மள பாதுகாக்க முடியாது. எப்போ நாம மேரா பாபான்னு சொல்லிட்டு பாபாவை நாம நல்லா புடிச்சுக்கிறோம், அப்போ பாபா நம்மள என்ன பண்ணுவாரு? அவர் புடிச்சுக்குவார். சோ பாபாவை நம்மள புடிச்சுக்கிட்டா மாயா பாக்குது, இவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது, இவங்கள பகவான் புடிச்சிருக்காரு, இவங்க கிட்ட போனா என்னுடைய காரியம் நடக்காதுன்னுட்டு மாயா என்ன பண்ணும்? மாயா ஓடி போயிடும். பல முறை நம்ம சொல்றோம் இல்லையா? நான் நினைக்கிறேன், ஆனா மாயா என்னை விட மாட்டேன்றது, மாயா என்னை விடவே மாட்டேன்றதுன்னு சொல்றோம். அந்த வார்த்தை நம்ம வாயினால வராது.
மாயைக்கு நீங்க அடிமையா, மாயா உங்களுக்கு அடிமையா? மாயா யாருக்கு அடிமை? நமக்கு தானே அடிமை. மாயைக்கு நாம அடிமையாக கூடாது, மாயா நமக்கு அடிமையாகணும். மாயா நமக்கு அடிமையாகணும்னா அந்த அளவுக்கு நாம பாபாவை புடிச்சுக்கணும், பாபா மடியில இருக்கணும். ஏதோ ஒரு வாணியில, வாணி டேட் எல்லாம் ஞாபகம் இருக்காது. பாபா அந்த வாணி, பாபா நான் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கிறேன், உங்க மடியில நான் வந்துட்டே இருக்கிறேன், அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு பாபா சொன்னாரு. எந்த வாணி ஞாபகம் இல்லை, ஜெயக்குமார் ஞாபகம் இருக்கா? இப்போ லேட்டஸ்ட் வாணி, எனக்கு அந்த வாணி ரொம்ப பிடிச்சது. பாபா மை ஐ கி ஐ, பாபா மை ஐ கி ஐ, நான் வந்துட்டே இருக்கிறேன், உங்க மடியில இருக்கிறேன், பிராக்டிஸ் பண்ண சொன்னார. இப்போ இந்த ஒரு வாரத்துல கேட்டு ஞாபகம் இல்லை, அப்புறமா ஞாபகப்படுத்தி சொல்றாரு எந்த வாணின்னு. சோ அந்த அளவுக்கு நாம் என்ன ஆயிடணும், பாபா முன்னாடி சின்ன குழந்தையாயிடும். சின்ன குழந்தையாயிட்டு மீரா பாபா நாம நினைச்சிட்டோம்னா, பாபாவை பிடிச்சிட்டோம்னா, அப்போ ஆட்டோமேட்டிக் நம்ம பாபா மடியில போயிடுவோம். பாபானுடைய மடியில போய் உட்கார்ந்துட்டோம்னா மாயா நம்மளை தாக்காது, மாயா நம்ம கிட்ட வராது. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நீங்க அனுபவம் பண்ணியிருப்பீங்க. உங்க 2 குழந்தைங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு அந்த குழந்தை உங்க மடியில உட்கார்ந்துரும். உங்க மடியில உட்கார்ந்தா அந்த எதிர் வீட்டு அம்மாவோ பக்கத்து வீட்டு அம்மா சண்டைக்கு வராது, அந்த குழந்தைகிட்ட சண்டை போட வராது. ஏன்னா பாக்குது அந்த குழந்தை அவங்க அம்மா மடியில போய் உட்கார்ந்துருக்கு, வேண்டாம் பேசாம இருந்துரும் இல்லையா? அனுபவம் இருக்கு இல்லையா? பெரியவங்க கிட்ட போய் உட்கார்ந்துருச்சுன்னுட்டு சண்டை போட வராது, வரமாட்டாங்க. அதே போலதான் நீங்க மாயா கிட்டே போகாம பாபானுடைய மடியில நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்க, மேரா பாபா. குழந்தை என்ன பண்றது? அம்மா மடியில போய் எங்க அம்மான்னு சொல்லிதானே உட்காருது. அப்ப எங்க அம்மான்னு சொல்லிட்டு மடியில உட்கார்ந்த உடனே யாரு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னா மாயா வராது. அப்ப மாயா ஓடி போயிடும். ஏன்னா நீங்க மேரா பாபான்னு சொன்னதுனாலே பாபா உங்க மேல என்ன ஆயிடும்? அட்டாச்மெண்ட் வந்துடும். அட்டாச்மெண்ட் வந்துடும், அது நேச்சுரல் இல்லையா? உங்க குழந்தைங்க எங்க அம்மான்னு சொல்லிட்டா எப்படி வருதா, அது போல பாபாக்கு வராதா? பாபா உடனே நம்மளை கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவாரு? பாதுகாப்போட நம்மளை வச்சுக்குவார். கடைசி வரையும் பாபா நம்மை காப்பாத்துவார். கடைசி வரையும் தன்னுடைய கண்ணுடைய இமைக்குள்ள வச்சு பாபா பாதுகாப்பார். அதனால அந்த மேரா பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா, பாபா கிட்ட இருக்கக்கூடிய அழிவற்ற பொக்கிஷம் என்ன சக்திகள் அது தன்னுடையதாயிடும். மேரா பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா பாபா கிட்ட இருக்கக்கூடிய சர்வ குணங்கள், ஏன்னா பாபா குணத்தின் கடல் தானே, ஞானக்கடல், சக்தியின் கடல், குணத்தின் கடல். சோ அந்த பாபானுடைய குணங்கள் ஃபுல்லா என்ன ஆயிடும்? தனக்குள்ளே சொத்தாக உள்ள வந்துடும். ஏன்னா மேரா பாபான்னு சொல்றதுனால பாபா கிட்ட இருக்கிற குணம், ஆஸ்திய குழந்தைங்களுக்கு தானே அம்மா அப்பா ஆஸ்தி கொடுப்பாங்க. அதே போல அந்த குணங்கள் ஒரு பொக்கிஷமாக நம்ம கிட்டே வந்துடும். அப்படின்னா குணஸ்வரூப ஆத்மா ஆயிடும். அனைத்து குணங்கள் கூட நம்ம கிட்ட வந்துடும். இன்னைக்கு வீட்டுல அக்கம் பக்கம் எல்லாரும் நம்மள நோட் பண்றாங்க. என்ன நோட் பண்றாங்க? இவங்க என்ன 20 வருஷமா கிளாஸுக்கு போறாங்க, 15 வருஷமா போறாங்க, பெரிய ராஜயோகான்றாங்க, இவங்க என்ன மாறி இருக்காங்க? பாக்குறாங்களா பார்க்க மாட்டாங்களா? சொல்லுங்க நீங்களே. பாக்குறாங்க. பாக்குறது மட்டுமா? வாயிலையும் பேசுவாங்க. பாரு 15 வருஷமா என்ன ராஜயோகா போறாங்களா, எவ்வளவு கோபம் வருது பாரு, எவ்வளவு ஆசை இருக்கு பாரு.
அந்த அம்மா பாரு உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கு. வாயில சொல்ல மாட்டாங்க, மனசுல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? இவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, இன்னும் சினிமா பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க, எவ்வளவு ட்ரெஸ் பண்றதுக்கு ஆசை இருக்கு பாரு, எவ்வளவு பற்று இருக்கு பாரு. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நீங்க ரொம்ப அட்டாச்மெண்டோட இருந்தீங்கன்னு வைங்க, உங்க குடும்பத்துல ட்ரெஸ்ல எல்லாத்துலயும் ஆசைகள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க பார்த்து யோசிக்க மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? இவங்க என்ன மாறி இருக்காங்க, சும்மா பாபா பாபான்றாங்க, ஆனா ஒரு மாற்றமும் இல்லை. பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? ரெண்டும் சொல்லுவாங்க. மாறினாலும் சொல்லுவாங்க, மாறலைனாலும் சொல்லுவாங்க. மாறினா சொன்னா பரவாயில்லை இல்லையா? மாறினா பரவாயில்ல. ஆனா நீங்க நேரா பாபான்னு உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, பாபா எல்லாரையும் திருப்திப்படுத்துவார். பாபா திருப்திப்படுத்துவார். பாருங்க, யாரு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, நீங்க நேரா பாபான்னு உள்ளத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, அவங்க கூட மாறிடுவாங்க. உங்களுடைய யோகா நடத்தை பேச்சு பார்த்துட்டு அவங்க கூட மாறிடுவாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாரும் மாறலன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நான் சொல்றேன். ஏதோ என்கிட்ட ஒரு சூக்ஷ்மமான குறை இருக்கு. சார், என்ன சூக்ஷ்மமான குறை இருக்கு? ஏன் அவங்க எல்லாம் ஞானத்துல வரல? ஏன் இன்னும் பாபா பத்தி குறை பேசுறாங்கன்னா காரணம் என்ன? எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய நடத்தையில ஏதோ குறை இருக்கு, என்னுடைய புருஷார்த்தத்துல ஏதோ குறை இருக்கு. அப்படி நீங்க தன்னை தான் செக் பண்ணுங்க. ஏன்னா பாபா என்ன சொல்ற, நீங்க ஒவ்வொருத்தருமே எக்ஸாம்பிள் சொல்றா இல்லையா பாபா? சார், நீங்க எக்ஸாம்பிள் ஆத்மாக்கள், நீங்க உங்க உள்ளத்துல பாபாவை வச்சுக்கும் போது சுத்தூர உங்களை தினந்தோறும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாக்குறாங்க இல்லையா? உங்களை பார்க்கும் போது அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகாதா? இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்களை யோகா பண்ணா 10 நாள் கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா ஒரு 10 மாசம் கழிச்சு ஆஹா இவங்க நல்லா யோகா பண்றாங்க, இவங்க யோகா பண்றதுனாலதான் நாங்க நல்லா இருக்கிறோன்ற வார்த்தை வரும். 10 நாள் கிண்டல் பண்ணிருக்கலாம் உங்களை, ஆனா நீங்க பர்ஃபெக்டா தபஸ்வி ஆயிட்டு யோகா பண்ணீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு தாக்காதா? தாக்காதா? தாக்குமா? தாக்காதா? சோ என்னுடைய நடத்தையில ஏதோ குறை இருக்கு அப்படின்னா நான் ஏதோ பாபா சொல்ற அந்த ஈஸ்வரிய நியமத்துல கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அந்த பாபா சொல்லக்கூடிய குணங்களை நான் நடத்தையிலே கொண்டு வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், நம்ம எக்ஸாம்பிள் ஆகும்போது அவங்க கூட மாறுவாங்க இல்லையா? ஏன் மாற மாட்டாங்க? நம்முடைய யோகா சக்தி மாத்த முடியாதா? ஒரு சின்ன ஒரு அகர்பத்தி வந்து வைப்ரேஷன் பரப்புது, 4 பக்கம் வைப்ரேஷன் பரப்புதா பரப்பலையா? ஒரு 2 ரூபாய் அகர்பத்தி ஏத்திட்டீங்கன்னா அந்த வாசனை பரப்புது. அப்போ நீங்க சக்திசாலி ஸ்திதியில யோகா பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல 4 பக்கம் வைப்ரேஷன் மாத்த முடியாதா? முடியாதா? பரவாயில்ல, அவங்க பாபா குழந்தை ஆகலைன்னா பரவாயில்ல. பாபா சொல்றா இல்லையா, அவங்கள நீங்க ஸ்நேகி ஆக்குங்க, சகயோகி ஆக்குங்கன்னு சொல்றா இல்லையா பாபா? அட்லீஸ்ட் அதாவது நாம அவங்கள பண்ண முடியுமா? முடியாதா? அப்படி நாம ஆக்கணும்னா நாம ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? குணவான் ஆத்மாவா இருக்கணும். அப்படின்னா குணஸ்வரூப ஆத்மா ஆகணும். சோ குணஸ்வரூப ஆத்மா நம்ம ஆகலைன்னா நம்மை பார்த்து அவங்களுக்கு பாபா குழந்தை ஆக்கணும்ன்ற பிரேரணை கிடைக்காது. சோ குணத்தினுடைய நறுமணத்தை நம்ம பரப்பணும். பிராக்டிக்கல் லைஃப்ல பிரம்மா பாபனுடைய குணங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம் வைங்க, நிச்சயமா அவங்க வந்து பாபா குழந்தை ஆகலைன்னாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் பாபனுடைய அறிமுகத்தை கேட்டு
அவங்க உள்ளத்துல பாபா பாபான்ற வார்த்தையாவது வரும். அவங்க வாயிலையாவது வரணுமா வேண்டாமா? நீங்க மட்டும் பாபா பாபான்னு சொன்னா போதுமா? அவங்க வாயில உள்ளத்துல பாபான்னு வரணுமா வேண்டாமா? வரணும்ல. பாபா குழந்தைங்களே பாபா எப்படியாவது காப்பாத்துறாரு. ஏன்னா நான் அனுபவம் பண்ணதான் நான் சொல்றேன். இப்போ நான் ஸ்ரீலங்கா சேவைக்கு போயிருக்கும் போது பார்த்தேன். சுனாமி வந்த இடமெல்லாம் போனேன். பாபா குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா ஒரு பாபா குழந்தை கூட ஒண்ணுமே ஆகல. அது என்ன? அது பாபா எப்படி கமால் பண்றாரு? இப்ப டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. எத்தனை இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு தெரியும். உடனே மெசேஜ் வந்துச்சு, பாபா சென்டர், பாபா குழந்தைகளுக்கு ஒண்ணுமே ஆகல. சரி, மெட்ராஸ்ல எவ்வளவு வெள்ளம் வந்துச்சு. பாபா குழந்தைங்க வீட்டுக்கு தண்ணி வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு. ஆனா பாபா குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகல, ஒண்ணுமே ஆகல. சோ பாபா காப்பாத்துறாரா இல்லையா? காப்பாத்துறாரு இல்லையா? அப்ப தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்துறாரு இல்லையா? அப்போ நம்மள காப்பாற்ற மாட்டாரா? பாபா குழந்தைங்களை பாபா காப்பாற்ற மாட்டாரா? அப்ப பாபா காப்பாத்துறாருன்றது பிராக்டிக்கல். நான் அந்த ஸ்ரீலங்கால பார்த்தேன். அப்ப ஸ்ரீலங்கா ஆத்மாக்களை மட்டும் தான் காப்பாத்துவாரா? நம்மள காப்பாற்ற மாட்டாரா? நம்மளையே காப்பாத்துவார் இல்லையா? டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, அங்க ஒண்ணும் ஆகலையே. பாபா குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? எங்கெங்க பாபா வீடு இருக்கு, பாபா குழந்தைங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப எப்படி அது மந்திரமா தந்திரமான்னு யோசிச்சு பார்த்தேன் நானு. பாபா குழந்தைங்க போற இடம் இருக்கிற இடத்துல ஒண்ணும் ஆகலைன்னா அது பாபா கரெக்டா தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறார் அப்படின்றது பிராக்டிக்கல் ப்ரூஃப் தானே. அப்பேற்பட்ட பாபா நமக்கு கிடைச்சிருக்கார் இல்லையா? ஏன் அந்த பாபானுடைய ஞானத்தை நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டுல அக்கம் பக்கம் அவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க கூடாது? அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா வாயில சொன்னா வரமாட்டாங்க. நம்ம நடத்தையில நடந்து காட்டினாதான் வருவாங்க. ஏன்னா இனி வாயில சொல்லக்கூடிய நேரம் முடிஞ்சு போச்சு. இனி வாயில சொல்லி சேவா கிடையாது. பிராக்டிக்கல் தானா நடக்கும். இனிமே தானா நடக்குது, நடந்துடுதுன்னு இருக்கு. நீங்க மெகா ப்ரோக்ராம் பாத்தீங்க இல்லையா? எப்படி நடந்தது? யார் நடத்துறாங்க? பாபா தானே. பாபா தானே நடத்தினாரு. யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் முதல் நாள் ராத்திரி வரைக்கும் வந்த மழை, அன்னைக்கு மட்டும் பாபா அந்த மேகத்தை தள்ளிட்டார்ல. காட்சி நிறைய பேர் காட்சி பார்த்திருக்காங்க, நான் பார்க்கல, பார்த்தவங்க சொன்னாங்க. ஒரு மாதாஜி ஜோதிர் பிந்துவா பார்த்தாங்களா மேல. ஒரு 3 பேர் சொன்னாங்க மேல பாபா கொடை போலே பிடிச்சிருந்தாரா. பாபா பிந்துவா இருக்காரா, 4 பக்கமும் ரெட்டா இருந்ததா. அந்த கோல்டன் பாபா கண்ணுக்கு தெரிஞ்சதா. இது பிராக்டிக்கல் பார்த்தவங்க சொல்றாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்காங்க எனக்கு தெரியாது. எனக்கு சொன்ன மெசேஜ் 4 பேர். 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, 4வது ஆளு உமா சிஸ்டர் சொன்னாங்களா. மற்றவங்க சொன்னாங்களா இல்ல எனக்கு தெரியாது. சோ இது யார் செய்யறாரு? பாபா தானே செய்யறாரு. சோ பாபா கொடை பிடிச்சி அந்த நேரம் அந்த மேகத்தை விரட்டிட்டார் இல்லையா? எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறோம். தாதியினுடைய ஸ்பீச் கடைசியில இருந்தது, மாத்திட்டோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தாதி ஸ்பீச் கடைசியில இருந்தது, அதை மாத்திட்டோம். ஏன் மாத்தணும்? மழை வந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வராதுன்னு தெரியுது, இருந்தாலும் மாத்திட்டோம். சோ பாபா தானே பண்றாரு. தாதி இவ்வளவு நேரம் எங்கேயும் ஸ்பீச் பண்ணதே கிடையாது வரலாற்றுலயே. நின்னுட்டு இவ்வளவு நேரம் தாதி பேசுனதே கிடையாது. யாரு? அந்த கருணாபாய் அவங்க எல்லாம் பல இடத்துக்கு போயிருக்காங்க இல்லையா?
கூட சேவையாகும். அந்த சேவை நடக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. உங்க மூலமா பாபானுடைய பிரத்யக்ஷதா ஆகணும். ஏன்னா பாபா டைரக்டா பண்ண மாட்டாரு, புரியுதா? டைரக்டா போய் பாபா காட்சி கொடுப்பாரா? யார் மூலமா கொடுப்பாரு? நம்ம மூலமா தானே பண்ண போறாரு. அப்போ என்னுடைய உள்ளத்திலே பாபா இருந்தா தானே நான் சாட்சாத்கார் மூரத்தாக முடியும், காட்சி மூரத்தாக முடியும், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்த முடியும். அந்த காரியம் நான் தானே செய்யணும், நான் தானே எக்ஸாம்பிள் ஆகணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆத்மா ஆகணும்னா அந்த பாபானுடைய குணங்களை ஃபுல்லா என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே நான் கொண்டு வரணும். இதுதான் சான்ஸ். இனி நான் மாறலைன்னா பாபா எனக்கு உதவி செய்ய மாட்டார். சோ பாபா எனக்கு இது மாறுறதுக்காக தான் பாபா என்னை இந்த பக்திக்கு கூப்பிட்டிருக்கார். குழந்தையே, உன்னுடைய உள்ளத்திலே என்னை வச்சுக்கோ. சதா உன்னுடைய உள்ளம் பாடிட்டே இருக்கும், மேரா பாபா மேரா பாபா. சோ அது பிராக்டிஸ் பண்ணணும். நாம சதா உள்ளத்திலே பாபா பாபா பாபான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நேச்சுரலா என்ன ஆயிடும், எனதுன்றது வேற எதுவுமே இல்லாம போயிடும். மேரா பாபான்னு வந்துருச்சுன்னா என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய ஸ்வபாவம், என்னுடைய பழக்கம், நான் என்ன பண்றது? இந்த வார்த்தையே வராது. ஏன்னா உள்ளத்திலே பாபா இருக்கார் இல்லையா? இன்னைக்கு ஏன் நம்ம கிட்ட இன்னும் பழைய சம்ஸ்காரம், பழைய ஸ்வபாவம் எல்லாமே இருக்கு? என்ன காரணம்? ஏன்னா இன்னும் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய பாபான்னு நம்ம வச்சுக்கல. அந்த என்னுடைய பாபான்றது நம்ம உள்ள வச்சுக்கிட்டோம்னா என்னுடைய ஸ்வபாவம், என்னுடைய சம்ஸ்காரம்ன்றது வாயிலேயே வராது. இன்னும் என்னால யோகா பண்ண முடியல, என்னால மாற முடியல அப்படின்ற வார்த்தையே வராது. உங்களை பார்த்தா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க ஒரு யோகி, இவங்க தபஸ்வி, இவங்க பிரம்மா பாப் சமான் இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள பார்க்கும் போது மற்றவங்க பண்ணணும். அப்ப அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணணும்? மாறணும். சோ நான் மாறி இருக்கிறேனா? இதை நாம ஒவ்வொருத்தருமே தன்னைத்தான் செக் பண்ணணும். சோ என்னுடைய உள்ளத்துல பாபா வந்துட்டாருன்னா, உள்ளத்திலே பாபாவை நான் உட்கார வச்சுட்டேன்னா எல்லா குணங்களும் என்கிட்ட வந்துடும் அப்படின்னா பாபா சொன்னா இல்லையா, சர்வ குண சம்பன்ன ஆத்மா அப்படின்னா குணங்கள் நிறைந்த ஆத்மாவா நீங்க ஆயிடுவீங்க. சோ மேரா பாபான்னு வந்துருச்சுன்னா பாபா சொன்னார் இல்லையா, மேரா சாடி மேரா ருமால், அந்த வாணி ஞாபகம் இருக்கா? என்னுடைய சேலை, என்னுடைய கர்ச்சீஃப், அது வராதா? அதுக்கா சேலை யூஸ் பண்ணாம முடியுமா? கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? என்னுடைய கர்ச்சீஃப்னு சொல்றோம், ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும்? என்னுடைய பாபா. இப்படி ஒவ்வொரு வினாடி நம்முடைய உள்ளத்துல யார் இருக்கணும்? பாபா. பஸ் வேற யாரும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக் ஞானம், சக்தி, குணம், இது மூணுமே ஒரு ப்ராப்பர்ட்டி போல பொக்கிஷமாக தனக்குள்ளே வந்துடும். சோ ப்ராப்பர்ட்டி நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குணங்கள், சக்திகளை நாம பத்திரமா வச்சுக்கிற சக்தி நாம அடைவோம். அதனால மேரா பாபா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மேரா பாபான்னு வரணும்னா மே ஆத்மா, நான் ஆத்மான்னு நினைச்சாதா ஆத்மாவுக்கு பாபா, மேரா பாபா. நான் ஆத்மா நம்ம நினைக்கலன்னா மேரா பாபான்னு வராது. நான்
அந்த பதவி, அதிகாரி, குழந்தைங்களுக்கு அப்பா, பேரனுக்கு தாத்தா, பேத்திக்கு பாட்டி, இதெல்லாம் புத்தியில இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? மேரா பாபா வரமாட்டார். உங்க உள்ளத்துல மேரா பாபான்னு வந்துடுச்சுன்னா உங்க குழந்தைங்களும் திருப்தி அடைஞ்சிடுவாங்க. உங்க குழந்தைங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க தானாகவே திருப்தி அடைவாங்க. பாபா திருப்தி படுத்துவார் அவரை. எப்படி நாம பழத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பழத்தை எல்லாருக்கும் பிரசாதமா நாம கொடுக்கறோம் இல்லையா? எல்லாருக்கும் வீட்டுல முழு பழம் கொடுக்க மாட்டீங்க, பீஸ் பீஸ் கொடுத்தா கூட என்ன ஆயிடுறாங்க? திருப்தி ஆகுறாங்களா? ஆக மாட்டாங்களா? ஆயிடுறாங்க இல்லையா? அதே போல உங்க உள்ளத்துல பாபா மேல அன்பு அதிகமாகும் போது, மேரா பாபான்னு வரும்போது உங்க குடும்பம் திருப்தி ஆயிடும், எல்லாரும் திருப்தியா இருப்பாங்க. அதனால பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல சேஞ்ச் கொண்டு வாங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன்னா பாபாவும் உங்ககிட்ட சேஞ்ச் எதிர்பார்க்கிறாரு. குழந்தைங்க மாறணும்னு பாபா எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் பாபா என்ன சொன்னாரு? ரிசல்ட் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னார் பாபா? எத்தனை % கொடுக்கணும்னாரு? 95 85? பாருங்க, 95 கொடுக்கணும்னு எல்லாருக்கும் சங்கல்பம் வந்துருச்சு. பாருங்க, பாபா என்ன சொல்லிட்டாரு? 75ல வந்தா 111ல வர முடியாதுன்னு சொல்லிட்டார். கிளீனா சொல்லிட்டார் பாபா. 111ல வரணும்னா ஒரே பாபா. புரியுதா? 111, அந்த 111ல வரணும்னா ஒரே பாபா. நானு பாபா ரெண்டே பேர் தான். எனக்கு பாபா, பாபாவுக்கு நான். எனக்கு பாபா தவிர யாரும் இல்லை, பாபாக்கு என்னை தவிர யாரும் இல்லை. இதுக்காக பாபா வந்து உங்களை வீட்டை விட்டுட்டு வாங்க, குழந்தைங்களை விட்டுடுங்க, கடமையை செய்யாதுங்க பாபா சொல்றாரா? அதெல்லாம் பாபா சொல்லலையே. நீங்க செய்ய வேண்டிய காரியம் செய்யுங்க, கடமை செய்யுங்க. ஆனா உங்க புத்தி டிட்டாச்சா இருக்கு. உங்க புத்தி டிட்டாச்சா இருந்தாதா பாபா கிட்ட உங்க அட்டாச்மெண்ட் போகும். பாபா உங்களை பிடிச்சிட்டாருன்னா நீங்க பாபாவை பிடிச்சிட்டீங்க. அதனால பாபாவை நீங்க பிடிச்சுக்குங்க, பாபா உங்களை பிடிச்சுக்குவாரு. சோ பாபா கை நீங்க கடைசி வரைக்கும், செத்தாலும் பாபா, வாழ்ந்தாலும் பாபா. எனக்கு இனி இந்த உலகத்துல பாபா தவிர வேறே யாருமே இல்லை. அது உங்க புத்தியில கொண்டு வந்துட்டீங்கன்னா மேரா பாபா, அப்ப ஆட்டோமேட்டிக் தேரா எதுவுமே இல்லை. மேரா பாபான்னா தேரா உன்னுடையது ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கும்? எனதெல்லாம் உனது. மேரா சோ தேரா, எனதெல்லாம் பாபா உனது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ எல்லாமே பாபா. பாபா கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடும்? மேரா பாபான்னு சொல்லும் போது எல்லாமே நம்முடையதான் ஆயிடும். அப்போ நாம வந்து பிரம்மா பாப் சமான் நாம வந்து ஆயிடுவோம்.